சோதனை மேல் சோதனை போதுமடா சாமிங்கிற மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு 2023 எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமை எந்த நேரத்தில் தான் கண்டக்ட் பண்ணாங்கன்னு தெரில. கன்னித்தீவு மாரி பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இதில் புது நியூஸ் வேறு வந்து மாணவர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதனால் ரிசல்ட் எதுவும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, உயர்நீதிமன்றம் கடந்த 2023 எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளில் இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு எஸ்ஐ மற்றும் பிசியில் கூடுதலான மாணவர்களை சேர்த்தாங்க. ஃபிசிக்கல் மற்றும் எஸ்ஐயில் ஃபிசிக்கல் மற்றும் இன்டர்வியூக்காகவும், பிசியில் வந்து ஃபிசிக்கலுக்காகவும் ஆட்கள் சேர்த்தாங்க. அதில் எஸ்ஐயில் வந்து ஃபிசிக்கல் கூடுதலாக சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு ஃபிசிக்கல் முடிவடைஞ்சிட்டு அவங்க அடுத்த மாதம் 4ஆம் தேதி நேர்முக தேர்வுக்காக காத்திருக்காங்க. அதில் பங்கு பெற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக எஸ்ஐயில் அதை நல்லா பண்ணால் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பிசியில் கூடுதலாக சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு ஃபிசிக்கல் முடிவடைஞ்சிருச்சு. சென்னை மற்றும் திண்டுக்கல் சென்டரில் மட்டும் கொஞ்சம் ஃபிசிக்கல் தள்ளி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து கிரவுண்டு அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாங்க 1 வீக். அதுவும் இப்போ முடிவடைஞ்சிருச்சு. சரி, ஓகே, எல்லாம் முடிவடைஞ்சிருச்சு, அடுத்த மாதம் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு காத்திருந்த மாணவர்களுக்கு திரும்ப ஒரு புதிய ஒரு செய்தி ஒன்று. அது என்ன அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு தலைவராக நியமிக்கப்பட்ட திரு சீமா அவர்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதுக்கு பதிலாக புதிய தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி அவர்கள் சுனில்குமார் அவர்களை புதிய தலைவராக நியமிச்சிருந்தாங்க. இப்போ அதுதான் பிரச்சனையாக வந்து நின்றுருக்கு. ஆனால் அதுக்கும் பிசி ரிசல்ட்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஓய்வு பெற்ற டிஜிபி அவர்களை எப்படி வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டோட தலைவராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பொதுநல வழக்குனால பிசி மற்றும் எஸ்ஏ ரிசல்ட் வந்து மறுபடியும் தள்ளி போகுமா அப்படின்னு நிறைய மாணவர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால பிசி மற்றும் எஸ்ஏ ரிசல்ட்டுக்கு இந்த பொதுநல வழக்கு ஒரு இடையூறாக இருக்காது. இதுமாரி பொதுநல வழக்குகள் இப்போ தான் போடுறாங்களா அப்படின்னா இல்லை. இதுக்கு முன்னாடி இது பொதுநல வழக்குகள் நிறைய போடப்பட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பிசி மற்றும் எஸ்ஏ மாணவர்கள் இதை நினச்சி கவலை அடைய வேண்டாம். இவ்வளோ காலம் பொறுத்துட்டீங்க. எஸ்ஏ மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கடந்துருச்சு. சேட் ஸ்டோரி ஹேவ் ஏ ஹாப்பி எண்டிங்கிற மாரி கண்டிப்பாக நீங்கள் காக்கி சட்டை அணிவது உறுதி. ஸோ தைரியமாக இருங்க. இந்த அடுத்த மாதம் எண்டு அல்லது அக்டோபர் முதல் வாரங்களில் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ மாணவர்கள் இதை நினச்சி ஒரு கவலை அடைய வேண்டாம். தைரியமாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.